ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம்ங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷலை விட இன்றைக்கி டேட் சொல்லிடுறேன். February 5, 2025 புதன்கிழமைங்க. நம்மளுக்கு February 11 தைப்பூச திருவிழா வருது. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருந்து பழனி வழியாக திண்டுக்கலுக்கும் அப்புறம் மதுரையிலேருந்து பழனிக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம திருச்சியில் இருந்து பழனி எப்படி போகிறதுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நீங்கள் வேரிஸ் மைண்டில் ஓப்பன் பண்ணி திருச்சி டு பழனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ஷன்லாம் எதுவுமே காட்டாதுங்க. ஸோ ஒரே ஒரு ட்ரெயின் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அண்டர்சோட் கிடையாது. அந்த ட்ரெயின் வந்து தாம்பரம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயினுங்க. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி எப்படி நம்ம பழனி வந்து ட்ரெயினில் போக போகிறோம். விதின் 3 ஹவர்ஸ்லேயே நம்ம போய் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தாங்க ஆகும். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னியோட கண்டென்ட்டை இங்கேயே சொல்லிடுறேன். ட்ரெயின் நம்பர் 20691 தாம்பரமில் 10:40 எடுக்கக்கூடிய அந்தியோதியா தாங்க. தாம்பரம் அந்தியோதியா பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு காலையில் 6 மணிக்கு வந்துட்டு 6:10 இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம திண்டுக்கல்லில் போய் இறங்க போகிறோம். அகைன் திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 7:20 நம்ம போயிடுவோம். திண்டுக்கல் 7:20 இறங்கின பிறகு ஆப்போசிட்டில் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16722 மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி வரும். அந்த ட்ரெயின் 8:20 திண்டுக்கல் ஜங்ஷன் அரைவ் ஆக போகுது. ஸோ ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே 8:20 ட்ரெயின் ஏறி 9:20 பழனி போக போகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம பழனி போய் ரீச் ஆக போகிறோம். அண்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பழனி வழியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா ஒரு இங்கே ப்ரொப்போசல்லாம் வந்தது. கண்டிப்பாக இந்த தைப்பூசம் விட்டுருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த ட்ரெயின் வர மாதிரியே தெரியலங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பழனி போக முடியும். ஒன்ஸ் அந்த ட்ரெயின் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மயிலாடுதுறை தஞ்சாவூரை நம்ம அதை வந்து டெடிக்கேட்டடாகவே தனியாக வந்து ஒரு vlog எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஜேர்னியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போய்ட்டு டிக்கெட்லாம் எடுக்கணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:50 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம்ல திருச்சி டு பழனி, இது வந்து டைரக்ட் டிக்கெட் நம்மளால் எடுக்க முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் சொல்கிறேன். திருச்சிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு எடுக்கணும். ஸோ இப்போ நான் போயிட்டு திண்டுக்கலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட ரேக் இந்த பக்கத்தில் நிற்கிது பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி நம்ம திருச்சிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பெட்டியான இந்த கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்தியோதியா லீவரியில் நம்ம வண்டிக்கு சிக்னல் கொடுத்தாச்சுங்க. திருச்சிராப்பள்ளியை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுதுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து நம்மளோட ட்ரெயின் எடுத்தாச்சு. இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் கன் மாதிரி இருப்பாங்கங்க. ஸோ யாரும் லேட்டாலாம் வந்துடாதீங்க. ட்ரெயின் பிடிக்கணும்னா ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாக இருக்க மாதிரியே வந்துடுங்க. அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து திண்டுக்கல் பழனி போகிறதுக்கு டைரக்ட் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தியோதயாவில் நம்ம போகிறதுக்கு திருச்சிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் தான் நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தியோதயாக்குன்னு நம்மளுக்கு தனியாக ஒரு டிக்கெட் கேட்டகரி இருக்குது. ஸோ அது வந்து 70 ரூபாங்க. அதனால தான் நம்ம திருச்சிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியும். அப்புறம் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு தனியாக எடுக்கணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து பழனி போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் இருந்ததுங்க, அந்த ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டி. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்ட பிறகு திருநெல்வேலி வந்தே பாரத் விட்டாங்களே, திருநெல்வேலி டு சென்னை, அது விட்ட பிறகு நிறைய ட்ரெயினோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டியோட கனெக்ஷன் வந்து விட்டு போயிடுச்சு. ஸோ ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 7:20 திருச்சிலேருந்து எடுப்பாங்க, 8:20 திண்டுக்கல் போகும். அகைன் 8
8:35க்கு அந்த மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இன்டர்சிட்டி வெறும் 15 நிமிஷத்தில் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அந்த கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிக்கு நம்மளுக்கு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் திருவேண்டரம் வண்டியில் நீங்கள் போகவே முடியாது. உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த அந்தியோதயாவை யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கேருந்து பஸ் ஏறி தான் பழனி போகிற மாதிரி இருக்கும். ஏழு 18க்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரணும். ஸோ ஆன் டைமுக்கு 7:15க்குலாம் நாம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. 3 minutes அட்வான்ஸாகவே. நாம் வந்த ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நோக்கி கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே போய்ட்டு திண்டுக்கல் ஜங்ஷனில் போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மீதியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க.
ட்ரெயின் நம்பர் 16722 கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தாங்க வரப்போகுது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்தாச்சுங்க. 1ல் எந்த ட்ரெயினும் இல்லை, 2லேயே எந்த ட்ரெயினும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைகை வந்து அரைவ் ஆகிற டைம். ஸோ மதுரையிலேருந்து சென்னை போகிற வண்டி பக்கத்து பிளாட்ஃபார்ம் 3 வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா 8:20 தாங்க வண்டி வரப்போகுது. வைகை எக்ஸ்பிரஸ் டிபாச்சர் ஆகி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 7:50 ஆகுது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சுங்க. 50 ரூபாய்க்கு பொங்கல் வாங்கியிருக்கேன். அங்கே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா அம்ரிதா எக்ஸ்பிரஸ் தாங்க வந்து அரைவ் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம பேசும்போது வண்டி உள்ள வந்துட்டாப்புல. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்ம சாப்பாடு வாங்கியாச்சுங்க. இட்லி 50 ரூபா, பொங்கலும் 50 ரூபா தான். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்னி வச்சுருக்காங்க. ஒரு வடை, ஒரு சட்னி. பொங்கல், வடை, கெட்டி சட்னி கொடுத்துருக்காங்க, சாம்பார். ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டே முடிச்சாச்சுங்க. பொங்கல் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. 50 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துனே சொல்லலாங்க. காலையில் இந்த ட்ரெயின் நம்ம ஏறும்போதே என் மனசில் தோணுச்சு, திண்டுக்கல் ஜங்ஷனில் நம்ம 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் இங்கே ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு வெளியே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள டைமே ஓடிடுச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி ஆகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தாங்க இருக்குது நம்மளோட ட்ரெயின் வரப்போது. அங்கே கொடைக்கானல் ரோடு பக்கத்தில் வந்துருச்சு. கரெக்டாக 8:20க்கு இந்த வண்டி வந்துடும். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோட நம்மளோட வண்டி வந்துருச்சு. பெருசாக கூட்டம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:32 ஆகுதுங்க. திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவாண்டரம் போகிற இன்டர்சிட்டி தாங்க பிளாட்ஃபார்முக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கு. யாரும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இந்த கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவன் உள்ளே அரைவ் ஆகும்போது நம்ம வெளியே டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் நம்பர் 16722 மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியில் டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழனிக்கு டோட்டலாக 60 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 60 கிலோமீட்டராக 1 ஹவரில் போய் ரீச் ஆகிடுவோம். அண்டு இதுக்கு ஸ்டாப்பு பார்த்திங்கன்னா இடையில 3 தான். அக்கரைப்பட்டி, ஒட்டஞ்சத்திரம் அண்டு சத்திரப்பட்டிங்க. ஸோ 3 ஸ்டாப்புக்கு அடுத்து நம்ம பழனி வந்துடுவோம். திண்டுக்கல்ல இருந்து நம்ம பழனி போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 35 ரூபா. ஸோ டோட்டலாக அங்கே பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வரதுக்கு 70 ரூபா எடுத்தோம். ஸோ இங்கே ஒரு 35. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா 105 ரூபாங்க. நீங்கள் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பழனி போகணும்னா இன்றைக்கி இந்த வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆனால் நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து தைப்பூசம் முடிகிற வரைக்கும் இந்த வண்டி செம்ம க்ரௌடாக இருக்கும்.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுதுங்க. ஒட்டன்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவாக இருக்கும். இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தாங்க பழனி ரீச் ஆகிறதுக்கு. இடையில ஒரே ஸ்டாப் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வந்து அரைவாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் லெஜெண்ட்ரி ஃபேமஸான ட்ரெயின் தான் பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் போகிற வண்டிங்க. ஒட்டன்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேயோடு தாங்க வந்திருக்கோம். 8:50க்கு வரணும், 9:10க்கு தான் இங்கே வந்துட்டு டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம மார்னிங் திருச்சியிலேருந்து பழனிக்கு இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ரிட்டன் ஜர்னி போகிறதுக்கும் உங்களுக்கு சேம் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் போய்ட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்குங்க. அந்த அமிர்த் பாரத் ஸ்கீம் கீழே வரும்ல, அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் அந்த நேம்லாம் அங்கே எழுதியிருக்கும்ல, அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரிலாம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட பயணத்தை காலையில் 6 மணிக்கு அந்தியோதயா ரயிலில் ஸ்டார்ட் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:30ங்க. 6 to 7, 7 to 8, 8 to 9, 9:30. ஸோ 3 hours 30 minutes திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்பி இங்கே பழனி ரீச் ஆயாச்சு. அதுவும் 105 ரூபாயில். இந்த ட்ராவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்தாச்சா, இதே மாதிரி ரிட்டர்ன் போகிறதுக்கு நம்மளுக்கு சேம் ட்ரெயின் இருக்குங்க. காலையில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம், திருச்சிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் அந்தியோதயாவில் வந்தோம். அப்புறம் திண்டுக்கல்லில் இருந்து பழனி வர்றதுக்கு இந்த மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியை யூஸ் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆயாச்சுங்க. ரிட்டர்ன் நம்ம கிளம்பும் போது எப்படின்னா, நம்ம டைரெக்டாகவே டிக்கெட் எடுத்துக்கலாம். பழனி டு திருச்சி பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 16721 கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரக்கூடிய இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈவினிங் 4:45 வருங்க. அந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா 6 மணிக்கு நீங்கள் திண்டுக்கல்லில் போய் இறங்கிடலாம். ஸோ திண்டுக்கல் ஜங்ஷனில் இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சி போகிற இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் வருங்க. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22628 6:05க்கு அந்த ட்ரெயினை திண்டுக்கல்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா 7:30க்கு நீங்கள் திருச்சிராப்பள்ளி போயிடலாம். ரிட்டர்ன் போகிறது ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரே டிக்கெட்டு, நீங்கள் திண்டுக்கல்லில் இறங்கி ட்ரெயின் மட்டும் மாறினா போதும், பிளாட்ஃபார்ம் மாறினா போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கனெக்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பழனியிலேருந்து திருச்சி போகிறதுக்கும் திருச்சியிலேருந்து பழனி வரதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை, see you. நாம வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பிடுச்சுங்க. அப்படியே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக இந்த ரயிலானது கோயம்புத்தூர் போயிடுங்க. மதியானம் 12 மணிக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிடும்.